எனக்கு சவுண்ட பத்தி எனக்கு அந்த அளவுக்கு தெரியாது ப்ரோ. ஆனா எனக்கு சவுண்டோட பவரை பத்தி நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ ரீசெண்டா வந்து அனிமல் மூவில வந்து ஒரு சீன் எப்படின்னா, அந்த ஹீரோ வந்து ஒரு பிரெக்னென்ட் லேடியை மிரட்டுவான் கண்ணெடுத்து. அப்போ அந்த பெயின் வரும், அந்த லாஸ்ட் அந்த குழந்தை பிறகு பெயின் வரும். அப்போ வந்து அந்த தண்ணி குடோட உடையும் தெரியுமா, படம் பார்த்தவங்களுக்கு தெரியும். அது உடையிறது வந்து ஆமா. விசுவலா காமிச்சிக்க மாட்டாங்க. அது அந்த சவுண்ட் மட்டும் தான் காமிச்சிருப்பாங்க. உடஞ்சு கீழே விழுகிற சவுண்டு. அது அதுலயே சவுண்ட்லயே புரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, தண்ணி கூட உடையுது கீழே விழுகுதுன்னு அந்த விசுவலே அப்படி இது புரிஞ்சுக்கிட்டோம் நம்ம. அது இதுதான் சவுண்டோட வேல்யூ அண்ட் பவர் நான் சொல்றேன். நீங்க ஒரு சொன்ன இன்னொரு உடனே எக்ஸாம்பிள். எனக்கு டக்குன்னு ஞாபகம் வர படம்னா, எனக்கு வந்துட்டு ஒத்த செருப்பு படம் தியேட்டர்ல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது எனக்கு அப்படி இருந்துச்சு. மேக்ஸிமம் அதனாலேயே அதுக்கு ஆடியோகிராஃபிக்கு நேஷனல் அவார்ட் கிடைச்சிச்சுன்னு நினைக்கிறேன். நான் தியேட்டர்ல பார்த்து சவுண்ட் டிசைனுக்காக வியந்த படம்னா அந்த படம். அதுக்கப்புறம் நிறைய ஈரானியன் ஃபிலிம்ஸ் இப்போ நம்ம ரீசெண்டாக பார்த்த ஃபாதரும் சரி, சில்ட்ரன் ஆஃப் ஹெவனும் சரி. ஸோ இதெல்லாம் டிவியில் கம்ப்யூட்டரில் பார்க்கும்போதே ஹெட்ஃபோன் போட்டு கேட்கும்போதே நிறையா விஷுவலாக ஸ்டன்னிங்காக இருந்துச்சு. பட் தியேட்டரில் நான் ஆடியோவுக்கு மீறி பார்த்ததுன்னா ஒத்த சிறப்பு செம்மையாக இருந்துச்சு. இப்போ நிறைய பேர் டீசருக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்றாங்கன்னு நினைக்கிறேன். டீசர் ட்ரெயிலெல்லாம் கம்பல்சரியா யூஸ் ஹெட்ஃபோன்ஸ் அப்படின்னு போட்டால் ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணும்போது அது வேற மாதிரி ஒரு சவுண்டு ப்ளே ஆகுது லெஃப்ட் ரைட்டு. நார்மலாக கேட்டால் அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியறது இல்லை. அதே இதை தியேட்டருக்கு போடுறது இல்லைன்னு நினைக்கிறேன். மேபி அது என்ன பாலிடிக்ஸா இல்ல ப்ரோ, அது சின்ன ஒரு 2 நிமிஷம் தானே. அதுல ஒர்க் பண்றதுங்கிறது கொஞ்சம் ஈஸி. இது வந்து அந்த ஒர்க்கை வந்து நம்ம இதுல கொடுக்கறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான வேலை. ஸோ அதனால கூட அப்படி இருக்கலாம். அண்ட் தென் நான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் சவுண்டிங்னா வந்து பார்த்தீங்கன்னா, விஸ்வரூபம் 1ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிரான்ஸ்பரேஷன் சீனுக்கு முன்னாடி அந்த கமலையும் அவருடைய ஜோடியும் வந்து உள்ள கூட்டிட்டு வந்துருவாங்க. ஸோ அந்த ஆம்பியன்ஸே ரொம்ப சைலண்டான ஒரு ஆம்பியன் அங்க இருக்கிறது. ஏன்னா அது ஒரு சீக்கிரட்டா இருக்காங்க. அந்த அமெரிக்காவோட குளிர் அந்த நைட் டைம் அப்படியே ஆம்பியன்ஸா இருக்கும். அந்த அதுல வந்து அந்த தண்ணி டிராப் விழுகிற சத்தத்துல இருந்து அவரை வந்து என்ன சொல்றது, கமல சித்திரவதைப்படுத்துறது வந்து அவ்வளோ மனக்கெட்டு அந்த சவுண்ட் எல்லாம் ரொம்ப இது பண்ணிப்பாங்க. அந்த கட்டையால அடிக்கிறது, கத்தியால வெட்டுறது, துப்பாக்கி சுடுற இடத்துல எல்லாம் அந்த பிஜிஎம் கட் பண்ணிடுவாரு. யாருன்ட்டு தெரிகிறது அந்த சாங் எல்லாம் கட் பண்ணி விட்டுருவாரு. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அது ஒவ்வொரு இதையும் நான் வந்து எனக்கு வந்து நான் சின்ன வயசுல தான் பார்த்தேன். அது என்ன எனக்கு அந்த டைம்ல நான் ஒரு 4th 5th தான் படிச்சுட்டு இருப்பேன். எனக்கு இப்போ கூட வந்து பாத்தீங்கன்னா அந்த 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 சீக்வன்ஸ், அதுக்கப்புறம் அந்த சீக்வன்ஸ் எனக்கு அந்த டைம்ல அதுக்கப்புறம் அந்த படம் புரியல. அது வேற விஷயம், அதை விட்டுருங்க. அந்த டைம்ல இப்ப எனக்கு புரியுது. ஆனா இப்ப நான் அதை பார்த்தாலும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ங்கிறது எனக்கு அப்படியே மைண்ட்ல அப்படியே நிக்குது. ஏன்னா அது அப்பதான் அந்த டால்மியா இதெல்லாம் வந்த புதுசு. அந்த பிரச்சனைகள்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. டால்மியாலாம் வந்திருந்ததுன்னா அது என்ன சொல்றது, அந்த அந்த படத்துக்காக சினிமா அழிஞ்சிரும் சினிமா அழிஞ்சிருங்கிற மாதிரி ஒரு பிரச்சனை எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் எதிர்த்து கமல் வந்து அதெல்லாம் எதுவும் அழியாது, இதெல்லாம் சினிமா வளர்க்கக்கூடிய விஷயங்கள் தான் சொல்லி அப்பதான் அது புதுசா வந்தது. அந்த டைம்ல நான் தியேட்டர்ல போய் பார்த்தேன். நல்ல வேலை, ஒரு நல்ல சவுண்ட் எஃபெக்ட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு தியேட்டர் அது. இப்ப நான் யோசிக்கிறப்போ அது நல்ல சவுண்ட் எஃபெக்ட்ஸ் இருக்கக்கூடிய தியேட்டர் அப்படின்னு நான் புரிகிறேன் எங்க ஊர்ல. ஸோ அப்படி பார்த்ததுனால எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸே புதுசா இருந்தது. இது வரைக்கும் நான் வந்து நிறைய அதுக்கு முன்னாடியே ஒரு 2-3 படங்கள்லாம் தியேட்டர்ல போய் பார்த்திருக்கேன். பட் அது எனக்கு கொடுத்த எக்ஸ்பீரியன்ஸும் இது எனக்கு கொடுத்த எக்ஸ்பீரியன்ஸும், ஏன்னா எந்திரனே நான் தியேட்டர்ல தான் போய் பார்த்தேன். அதுக்கு முன்னாடி வந்த படம். பட் எந்திரன் கொடுக்காத, எந்திரன்ல அவ்வளவு பிரம்மாண்ட விஷயங்கள் எல்லாமே இருந்தாலும் அதுல எனக்கு கிடைக்காத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு வந்து விஸ்வரூபம் பர்டிகுலரா இந்த சீன்ல எனக்கு கிடைச்சது. அதுவே வந்து ஒரு இன்டர்வியூல கமல் சொல்லியிருந்தாரு, எனக்கு இந்த சவுண்ட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சைனீஸ் பிலிம்ஸோட இன்ஸ்பிரேஷன்ஸ்ல இருந்து நான் அதை பண்ணேன். அதுல அவங்க யூஸ் பண்ற சவுண்ட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப யூனிக்குவா இருக்கும். அந்த ஸ்வாட் கட் பண்ற சவுண்ட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப யூனிக்குவா இருக்கும். ஸோ அதுல இருந்து நான் இன்ஃபுளுன்ஸ் ஆகி இன்ஸ்பயர் பண்ணி நான் இதுல எடுத்து வச்சேன் அப்படின்லாம் சொன்னாரு. ஸோ அது வந்து எனக்கு இன்னுமே ஒரு மெமரபிளான ஒரு சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், சவுண்ட் தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்லுவேன். அவரு கமல் தான் சொல்லுவாரு, கட் பண்றது வந்து ரியாலிட்டியா இருக்கும், ரியலா இருக்கும். நம்ம பண்றதெல்லாம் டிஸ்ட்ரிபியூஷன் சவுண்ட் இருக்காது. அதை பார்த்து அந்த ஸ்வாட் கட் ஆகுறது அது சொல்றது. நம்ம அதுதான் இன்ஸ்பயர் ஆகி கொஞ்சம் அதுக்கு நெருக்கமா ஒரு இதை கொண்டு வந்தது விஸ்வரூபம் வச்சேன்னு சொல்லுவாரு. நான் வந்து சவுண்டுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்டா, கமல் படம் தான் ஹேராம் படத்துல வந்து ஃப்ரெண்ட் எங்கடா ரயில் கிராஸ் தெரியுமா ஒரு சீன்ல ஃப்ரெண்டு பிச்சை எடுத்துட்டு வருவான். இப்போ கமல் பார்த்துட்டு அது வந்து விஷுவலா அது ட்ரெயின் கிராஸ் காமிச்சிருக்க மாட்டாங்க. விஷுவலாவும் சவுண்ட் மூலியமாவும் காமிச்சிருப்பாங்க. அந்த அதுல யூஸ் பண்ண அந்த கன்ஸோட சவுண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நார்மலா நம்ம யூஸ் பண்ற சவுண்ட்ஸா இருக்காது. சோ அதுக்கெல்லாம் கொஞ்சம் மெனக்கட்டாரு. ஏன்னா அது அந்த காலத்து துப்பாக்கி, அது எப்படி வெடிக்குங்கிற மாதிரிலாம் ரிசர்ச் பண்ணி அவர் பண்ண அப்படின்லாம் சொல்லுவாரு. சோ அது அப்படி பண்ண பட்ஜெட்டே எவ்வளவு கம்மியா இருக்கும். இப்போ ஒரு ட்ரெயினுக்கு அந்த இடத்துல லொகேஷன் போயிட்டு அந்த ட்ரெயினை காமிக்கிறது பண்றது, ட்ரெயினுக்கு பட்ஜெட் எகிரிடும். அந்த சவுண்ட் மூலியமா பட்ஜெட் கம்மி பண்ணிட்டாரு. இது மூலியமா பட்ஜெட் கம்மி பண்ணலாம்.
ஹேராமா தான். ஹேராம் படம். அவ அது பப்பட் ரொம்ப வித்துட்டே வருவான்ல ப்ரோ. பேசிக்கான சீன். அது ஒண்ணும் வேற ரொம்ப லெவல் ப்ரோ. பெரிய சீன்லாம் கிடையாது. அது ம். வேணா ஒரு சின்ன ஒரு ஒரு அந்த அளவுக்கு ஒன்லி முக்கியமான சீன்லாம் கிடையாது அது. பட் ஆனா அந்த சீனுக்கு அவர் அந்த அளவுக்கு மெனக்கிட்டு இருக்காரு. அதுதான் ஒன்லி ரொம்ப லைட்டிங் அண்ட் சவுண்ட் அது 2 மட்டும் தான் யூஸ் பண்ணிருப்பாங்க அந்த சீன்ல. அந்த ஜீப்ல ஆமா. ஒரு அந்த 2 சின்ன சீனை ட்ரெயின் வச்சு கிராஸ் அந்த ஆகுறதே ட்ரெயின் நமக்கு கிராஸ் தெரியாது. ஆனா அதுல அதான் ட்ரெயினே காமிக்க அதோட மாட்டாங்க அதுல. ஷேடோ, அந்த ட்ரெயின் பாசிங் ஷேடோ தான். அத வச்சுதான் ம். அத இது பண்ணுவாங்க. சோ அது ரொம்ப இதா இருக்கும். அதே மாதிரி தான் மகான்லயும் யூஸ் பண்ணிருப்பாங்க. மகான்ல வந்து ஒரு சீன் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபைட் இந்த சீக்வன்ஸ். அந்த அண்டர் கிரவுண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அவன் அப்பாவோட இது ஃப்ரெண்டோட ஆமா. பையனை கொல்ற சீக்வன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அங்க ட்ரெயின் அது வந்து ஒரு இன்டென்சிட்டி. நான் அது வந்து நம்ம அதை இதுலதான் பார்த்தோம். இதுல என்னது OTT. போன்ல தான் பார்த்தேன். பட் அது தியேட்டர்ல வந்திருந்தா எனக்கு அந்த படம் பார்த்துட்டு நான் சொன்னதுதான், இது தியேட்டர்ல வந்திருந்தா இந்த சீன் ரொம்ப இன்டென்சிவா இருந்திருக்கும். அந்த ட்ரெயின் கிராஸ் ஆகுறதையும் அந்த ட்ரெயின் கிராஸ் ஆகுறது அந்த ட்ரெயினுக்கு அந்த அந்த ட்ரெயினோட அசைவுகள்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த அந்த இடம் குலுங்குறது. இதே சீன் ஒரு 7லயும் இருக்கும். டேவிட் ஃபிளிச்சர் எடுத்த 7ல வந்து 3 பேர் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிற ஒரு டைனிங் டேபிள்ல வந்து பாத்தீங்கன்னா ட்ரெயின் கிராஸ் ஆகும். அப்படியே இதெல்லாம் ஆடும், ஃபர்னிச்சர்ஸ் எல்லாம் ஆடும். அதை வந்து நான் அதுவும் போன்ல தான் பார்த்தேன். அது எனக்கு அதுவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. அது ரொம்ப போன்ல பார்த்ததுக்கே எனக்கு இந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறப்போ தியேட்டர்ல இந்த 2 படத்தையும் பார்த்திருந்தேன்னா இன்னும் நல்லா இருந்திருக்குங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஓகே ப்ரோ. விசுவலா காமிக்கிறதுக்கு மட்டும் சவுண்ட் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை ப்ரோ. விசுவலா இல்லாம காமிக்காம இருக்கிறதுக்கும் பேக்ரவுண்ட்ல சவுண்ட் யூஸ் பண்ணலாம். ஆனா அது ஆடியன்ஸ் கனெக்ட் ஆகும். சவுண்ட் எங்க யூஸ் பண்ணணும், கிரியேட்டிவிட்டியா யூஸ் சவுண்டிங்ல பண்ணலாம். வந்து ஸ்டோரி டெல்லிங் சொல்லுவாங்க ப்ரோ. சவுண்ட்லேயே ஸ்டோரி டெல்லிங் பண்ணுவாங்க. எனக்கு பிடிச்ச ஒரு தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து நான் போர் தொழில் ரீசெண்டாக வந்து போர் தொழில் சொல்லுவேன். அந்த அதே ட்ரெயின் சீன் தான். அவ்வளோ அவ்வளோ டீட்டெயிலில் அவன் தான் காரணம்னு சொல்லி காமிக்கிற மாதிரி இருக்கும்போது ட்ரெயினில் அந்த ட்ரெயின் டக்குன்னு போகும். நமக்கு ஒரு டைம் ஒரு பயமா இருக்க மாதிரி. படத்துல ஃபைட்டே இல்லையே அப்படின்னு சொல்ற சீன் தானே. போர்ட்டல் இல்ல அந்த இல்ல அந்த போர் தொழில அந்த ரயில்வே கேட் படம் பாத்தீங்களா போட்டுருவாங்க. ஃபர்ஸ்ட் ட்ரெயின் வர்றத நீங்க ப்ரோ? இல்ல ஒரு பாத்துறதான்னு தெரியல, பாத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். நான் எப்படி மிஸ் பண்ணுவேன் போர் தொழில்னு எனக்கு கேட்கல. எனக்கு ஃபோர்ட் வர்சஸ் ஃபெராரின்னு ஒரு இங்கிலீஷ் போர் படம். தொழில் அது இல்ல ப்ரோ. போர் தொழில் ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒரு மயான அமைதி இருக்கும். ஏன் முகத் ப்ரோ அந்த ட்ரெயின் கிராஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இல்ல இல்ல ஒரு மயான அமைதி இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா சவுண்ட் அது சவுண்ட் முன்னாடி இருந்து கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துட்டே வருவாங்க. சவுண்ட் கம்மியா தான் இருக்கும். ஆனா பேக்ல அந்த சவுண்ட் வந்துகிட்டே இருக்கு. ட்ரெயின் வரப்போகுதுன்னு காமிச்சிட்டே இருப்பாங்க. கரெக்டா ஒரு இன்டென்சிவான சீன் வரும்போது டக்குன்னு ட்ரெயின் கிராஸ் ஆகும். ஃபுல் சவுண்ட் வச்சிருவாங்க. படத்துலதான் ஃபைட்டே இல்லையே அப்படின்னு சொல்ற அந்த மொமெண்ட்ல ஒரு எக்ஸ்ட்ரீம் வைடு போகும், ட்ரெயின் டக்குன்னு பாஸ் ஆகும். அது நமக்கு ஒரு திகில் ஃபீல் கிரியேட் பண்ணிச்சு. ஒரு நான் வந்து மொபைல்ல தான் பார்த்தேன் ப்ரோ. எனக்கு மொபைல் ஹெட்போன்ல போட்டேன். எத்தனைக்கும் போட்டுட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அந்த ஆல்ரெடி இந்த சீன் இப்படிதான் இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சிடும். ஆனா கரெக்டா அந்த ட்ரெயின் கிராஸ் ஆகும்போது எனக்கே பயம் வந்துருச்சு டக்குன்ட்டு அந்த ஒரு செகண்ட்ல. தியேட்டர்ல நான் போய் பார்த்தேன். அதுவும் அதோட எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப இதா இருக்கு. ஆனா ஓப்பனிங் சீனே அந்த ஓப்பனிங் சீன்ல அந்த இடி விழுங்கும் பத்தி, அந்த இடி விழுந்து ஒரு பணத்தை போலீஸ் ஆபீசர் கண்டுபிடிப்பார்ல, அதுவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அந்த சீனும் ரொம்ப நல்லா இருக்கும். என்ன ப்ரோ என்னது ADE ஃபுல் ஃபார்ம் என்ன? அதாவது ஆட்டோமேட்டட் டயலாக் ரீப்ளேஸ்மென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா ஆட்டோமேட்டட் டயலாக் ரீப்ளேஸ்மென்ட். ஆமா அத நான் நோட் பண்ணி வச்சிருந்தேன், சொல்ல மறந்துட்டேன். சொல்லிருங்க. அதான் ப்ரோ. இப்போ ஏதாவது ரன்னிங் ஓடும்போது நம்ம கெஸ்ட் வாங்குவாங்கல்ல, அந்த மியூசிக் வந்து அந்த கேப்சர் பண்ண முடியாது. அப்போ வந்து ரீ ரெக்கார்டிங் தான் பண்ணுவாங்க. அதுக்கு யூஸ் பண்ற டெக்னிக் தான் வந்து ADR சொல்லுவாங்க. ஆக்சுவலி இது டப்பிங் நம்ம இந்தியன் லாங்குவேஜ்ல டப்பிங், ஃபாரின் லாங்குவேஜ்ல ADRன்னு சொல்லுவாங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். தெரியல. அங்க வந்து டைலாக் எடிட்டிங், பிக்சர் எடிட்டிங் அந்த மாதிரி சொல்லுவாங்க. டப்பிங் விட டைலாக் எடிட்டிங் இல்லாட்டி பிக்சர் எடிட்டிங் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஆமா அவங்க டப்பிங் இது எல்லாமே நம்ம டப்பிங் ப்ராசஸ் குள்ள வர்றது. பட் அவங்க அதை ஸ்பிளிட் பண்ணி வச்சு இது பண்ணுவாங்க. நம்மளுக்கு டப்பிங் ப்ராசஸ் வந்து ஒன்லி வாய்ஸ் மட்டும் தான் டப்பிங் ப்ராசஸ். மித்தபடி அதுல வந்து சவுண்ட் மிஸ்ஸிங். சவுண்ட் டிசைன் அது சவுண்ட் டிசைன் டிபார்ட்மென்ட்ல வந்துரும் ப்ரோ. நீங்க அது டப்பிங்கே சவுண்ட் டிசைன்மென்ட், இது சவுண்ட் டிபார்ட்மென்ட் தான் ப்ரோ. டப்பிங் மட்டும் பண்ண மாட்டாங்க, இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. அது விடுங்க, இன்னொரு நாள் பார்க்கலாம். சின்னதா க்ளோசிங் முடிச்சிடலாம். என்னன்னா எனக்கு ஃபீச்சர் ஃபிலிம் பெருசா தெரியல. ஷார்ட் ஃபிலிம்ல இதை ட்ரை பண்ணி பாருங்க. நானே ட்ரை பண்ணது இல்லை. இப்போ எடுக்க போற படத்துல தான் ட்ரை பண்ண போறேன்.
முன்னாடியே அது நம்மளுக்கு அந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல. பட் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுது. ரைட்டிங்லயே சவுண்ட் லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு அதுக்கான மெனக்கெடல் ஷூட்டிங்ல பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்றது தான் என்னோட இது. மேபி நான் அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு அது எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு மேபி ஃபியூச்சர்ல சொல்றேன் நான். இது வரைக்கும் எப்படி பண்ணின்னு இருந்தேன்னா, எடிட்டிங் முடிச்சுட்டு இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ், ஏன்னா எடிட் பண்ணிட்ட பிறகு தான் சில சீன்ஸ் எல்லாம் தூக்கி இருப்போம்ல, நம்மளுக்கு கனெக்ட் ஆகாத சீன்ஸ், இல்லாத சீன்ஸ். ஏன்னா ஷூட் பண்ணும்போது எப்பயுமே எக்ஸ்ட்ரா ஃபுட்டேஜ் எடுத்து தான் பழக்கம். கதைக்குள்ளே தான் இருக்கும், பட் இருந்தாலும் எடிட்டேபிளில் ஏதோ ஒன்று எடுக்கணும் அப்படின்னு தோணும். ஸோ எடுத்து முடிச்சிட்ட பிறகு ஃபைனலாக இது இவ்வளோதான் டியூரேஷன் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணிவிடுவேன், என்ன எதுக்கெல்லாம் சவுண்ட் இருக்குது அப்படின்னு ஒரு விஷயம் தான். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, ரைட்டிங்லேயே எழுதி வச்சுட்டு அதுக்கான விஷயங்கள் முன்னாடி எதுனா எடுக்க முடியும். ஏன்னா லொக்கேஷன் இங்கே தான் எடுக்க போகிறோம் அப்படின்னு எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. அங்கே என்ன மாதிரி சவுண்ட் வரும் அப்படின்றத முன்னாடியே கேப்சர் பண்ணி வச்சுக்கணும். இல்லைனா ஷூட் டைமில் அதை மறக்காமல் இருக்கிறதுக்காக அந்த விஷயங்களெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ட்ரை தான். ஷார்ட் ஃபிலிம் தான் இது அப்ளை ஆகும், ஃபீச்சர் ஃபிலிம் நம்மளுக்கு தெரியல, அது நிறைய ப்ராசஸ் இருக்குது. அதே மாதிரி டப்பிங் இதில் நீங்கள் வந்துட்டு ஆக்டர்ஸ் வந்துட்டு ஷூட் பண்ணும்போது என்ன மூடில் இருப்பாங்களோ அதே மூடில் கண்டிப்பாக டப்பிங்கில் இருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்துட்டு எப்படி பண்ணலாம்னா, அஃப்கோர்ஸ் நீங்கள் ஒரு ஷார்ட் ஃபிலிம்க்கு அந்த டப்பிங் ஸ்டுடியோக்கெல்லாம் போயிட்டு பண்ணுற அளவுக்கு இது இருக்குமா இல்லையான்னு தெரில. பண்ணால் நல்லது தான். அப்படி இல்லைன்னா மேக்ஸிமம் நீங்கள் வீடியோ வீட்லேயே ஆடியோவில் ஒரு விஷயம் ஆடியோ ரெக்கார்டுலையோ இல்லை ஃபோன்லேயோ ரெக்கார்ட் பண்ணும்போது அந்த ஃபுட்டேஜை காமிச்சு அதில் என்ன மூடு இருக்காங்க அப்படின்றது முன்னாடியே ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணல. எப்படி நம்ம கேமரா ஷூட் பண்ணுறதுக்கு முன்னாடி, வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஷூட்டிங் லொக்கேஷனில் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம், அந்த மாதிரி ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு டப்பிங் பண்ணுவேன். இதுவுமே எனக்கு ஹெல்ப் ஆச்சு. ரீசெண்டாக சித்தா படத்துலேயே அப்படி தான் பண்ணியிருந்தாங்க. அந்த பொண்ணு வந்துட்டு ரெண்டாவது சித்தார்த்துக்கு ஒரு பொண்ணு இருக்குமே, அந்த பொண்ணு அண்ணன் பொண்ணு இருக்குமே, அந்த பொண்ணு இல்லாமல் அந்த பொண்ணோட ஃப்ரெண்டு ஒன்று இருக்கும். ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு சைலண்ட்டாக அந்த இன்சிடென்ட் எல்லாம் நடந்துடும், கிளாஸ் ரூமில் சைலண்ட்டாக உட்கார்ந்து இருக்கும். அவங்க டீச்சர் திடீர்னு அந்த பொண்ணு தட்டின உடனே இல்லை டீச்சர் கூப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன், டக்குன்னு இப்படி ஏந்திரிக்கும். அந்த சீனுக்கு அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, டேரக்டரு கொஞ்சம் கண்ணெல்லாம் ஒரு மாதிரி ரெட்டிஷாக இருக்கும். டப்பிங் பண்ணும்போது அந்த ஃபீல் வரணுன்றதுக்காக நிஜமாலே டப்பிங் ரூமில் அந்த பொண்ணுக்கு மறுபடியும் கண்ணெல்லாம் இது போட்டு கரெக்டாக ஒரு க்ளூ எடுத்து கொடுப்பாரு. இந்த இந்த இதில் தான் கற்றணும் அப்படின்றது. பின்னாடி இப்படி டோ பண்ணுவாங்கல்ல, அது நிறைய சினிமாட்டோகிராஃபிக் டெக்னிக்லையும் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி எடுத்து கொடுத்து அப்படி பண்ணார். இதுவும் மேபி ஹெல்ப்ஃபுல்லாக சவுண்டிங்க்கு வருமா இப்படியா தெரில, பட் இது எனக்கே ஹெல்ப்ஃபுல் ஆச்சு, அதனால தான் சொன்னேன். இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. சவுண்ட் டிசைனா உங்களுக்கு என்ன பண்ணணும், எந்த மாதிரி பண்ணால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதோட பேசிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது டாபிக் பற்றி பேசணும் அப்படின்னு நீங்கள் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் இந்த மாதிரி ஃபிலிம் மேக்கிங் ரிலேட்டட் டாபிக்ஸ் பற்றி நாங்கள் பேசிட்டு இருக்கோம். உங்களுக்கு அந்த மாதிரி பிடிக்கும் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் ஷார்ட் ஃபிலிம் கான்டெஸ்ட் நடத்திட்டு இருக்கோம். அதில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது கொரிஸ் இருந்துச்சுன்னா இன்ஸ்டாகிராம் இல்லாட்டி வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் டிஎம் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இதே மாதிரி அடுத்த இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவில் நாங்கள் சந்திக்கிறோம்.